தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கிராம இளைஞர் மேம்பாட்டு திட்டத்துடன் இணைந்து தேசிய அளவிலான 2வது விளையாட்டுப் போட்டிகளை நவம்பர் 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை சென்னையில் நடத்தியது. தடகளம், கூடைப்பந்து, பளு தூக்குதல், மல்யுத்தம் போன்ற பல்வேறு போட்டிகளில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்களுக்கான கூடைப்பந்து இறுதிச் சுற்று போட்டியில் தமிழக அணியும் பஞ்சாப் அணியும் மோதின. தமிழக அணி சாம்பியன் பட்டம் வென்றது. அதேபோல் பெண்கள் பிரிவிலும் சாம்பியன் பட்டத்தை தமிழக அணியே கைப்பற்றியது. எங்களோட இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் கோச்சும் எங்களோட விடாமுயற்சியும் பிராக்டிஸ் மட்டும்தான். நாங்கள் இப்போ எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் பெருமை. இந்தியாவில் நம்பர் 1 டீம் பாஸ்கெட் பால் மகளிர் டீம்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. ஸோ இந்த பெருமை எல்லாத்துக்கும் சேரும். ஃபைனல் பஞ்சாப் கூட விளாண்டோம். பஞ்சாப் எல்லாம் நல்லா ஸ்ட்ரக்சர் பாடியாக இருந்தாங்க. நாங்கள் அவங்க கூட ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வெளியிலேருந்து 3 பாயிண்ட்ஸாக போட்டு பஞ்சாப்பை 20 பாயிண்ட்ஸில் அடிச்சிட்டோம். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடந்தது. தமிழக அரசின் முதன்மை செயலர் ஸ்ரீபதி கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி பாராட்டினார். தடகள போட்டியில் ஆண், பெண் இரு பிரிவிலும் தமிழக அணி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று பெருமை சேர்த்தது. பளு தூக்கும் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் ஆந்திரா அணி சாம்பியன் பட்டம் பெற்றது. மல்யுத்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை ஹரியானா பெற்றது. எல்லா துறைகளிலும் முத்திரை பதித்து வரும் இந்தியா விளையாட்டுத் துறையிலும் தனித்துவம் வகிக்கப் போவதற்கு இது ஒரு சாம்பிள்.